வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய 2 ஏக்கர் 50 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வியூவர்ஸும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 2 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. நல்லா நீட்டாக ஒரே ஸ்கொயராக இருக்குங்க. லேண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கொயராக இருக்கும். பாருங்கள், அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ சம்மர் சீசன்லேயும் தண்ணீர் மேலேயே கிடக்குங்க. 4 அடி 5 அடி லெவல்லையே வாட்டர் லெவல் மேலேயே இருக்குது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தோப்பு அமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாக்குத்தோப்பு, இந்த மாதிரி தோப்புலாம் அமைக்கணுன்னாக்கா பாக்குத்தோப்பாக தென்னந்தோப்பு போன்ற தோப்புகள் அமைக்க சூப்பராக இருக்கும். நல்ல தண்ணீர் வசதி, அன்லிமிட்டெட் வாட்டருங்க. அது மாதிரி தனி கிணறுங்க, கூட்டெல்லாம் கிடையாது. தனி கிணறு, ஒரு போர்வெல் வசதியுமே இருக்குங்க. போர்வெல் பார்த்திங்கனாக்கா ஆரம்ப கட்டத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மழை இல்லாமல் இருந்தது இல்லைங்களா, அந்த சீசனில் போட்ட போருங்க. அதனால் தற்போது பார்த்திங்கன்னா போர் ஒன்றும் தண்ணி நம்ம எடுக்க தேவையில்லை. அந்தளவுக்கு வாட்டர் லெவல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த வந்து செடி முளைச்சி போயிருக்கு பார்த்திங்களா. இந்த இடம் மட்டும்தான் அவங்க ஆல்ரெடி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்ததுங்க ஏற்கனவே. தற்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சேல்ஸில் இருக்கிறதுனால அவங்க எதுவும் இதில் வந்து பராமரிப்பு பண்ணாமல் வச்சுருக்காங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நல்லா செவ்வாய் கொடியமாக நல்லா ஸ்கொயராக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அது மாதிரி எல்லா கிணறுமே இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜாயினில் உள்ள எல்லா கிணறுமே இதே லெவலில் தான் தண்ணி இருக்குங்க. எல்லாமே பக்கம் பக்கம் கிணறு இருந்தாலும் ஃபுல்லாக வாட்டர் லெவல் சூப்பராக இருக்கும். இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் பாப்பிரெட்டிப்பட்டியிலேருந்து போகக்கூடிய வாணியார் டேம் தண்ணீர் செல்லக்கூடிய வாய்க்கால் 500 மீட்டர் தொலைவில் இருக்குது. அது இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரி பாசன வசதியுமே இருக்குங்க. அதனால் சூப்பரான ப்ராப்பர்ட்டி. பாப்பிரெட்டிப்பட்டி சுகர் மில் அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், சூப்பரான ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி பாதை வசதி அப்படின்னு பார்த்திங்கன்னா தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 600-700 மீட்டர் அளவுக்கு லென்த்துக்கு மண் பாதை வசதிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 17 அடி அகலம் வரலாங்க. லாரி வரைக்குமே இடத்து வரைக்கும் லாஸ்ட் வரைக்குமே போகுங்க. நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடியதுங்க. இது வந்து பாக்குத்தோப்புலாம் போட்டு, ஏன்னா இந்த ஏரியாவில் நிறையா பார்த்திங்கன்னா தற்போது இல்லாமல் பாக்கு கன்றுகள் நடவு செய்து நிறைய தோப்பு உருவாகிட்டு இருக்குங்க. அதனால் பாக்குத்தோப்பு உருவாக்கிட்டிங்கன்னா வச்சிங்களேன், இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000-2200 கன்றுகள் நடவு செய்யலாங்க. அது மாதிரி அந்தளவுக்கு நடவு செய்துட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 லட்ச ரூபா அளவுக்கு வருமானம் போகக்கூடிய ஏரியாங்க. அது மாதிரி தற்போது ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்திங்கனாக்கா டோட்டலாக அதாவது 40 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஏக்கர் விலை 40 லட்ச ரூபாங்க. அது வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது, டைரெக்ட் ஓனர்கிட்டே இருக்குது. அட்வான்ஸ்லேயும் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. நம்ம வாங்கிக்கிட்டு நீட்டாக பராமரிப்பு செய்து அருமையான தோப்பு ஆக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 லட்ச ரூபா வரைக்கும் விலை போகுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் பக்கத்தில் உள்ள தோட்டங்க. பாருங்கள், எல்லாமே கரும்பு பயிர் போட்டு நல்லா பச்சை பசேல்னு இருக்குங்க. தண்ணீர் வசதி சூப்பரான ஏரியாவில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அருமையான தோப்பு ஃபார்மிங் அருமையாக அமைச்சிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். வீடுகள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 500 மீட்டர் தொலைவில் ஒரு 400 to 500 மீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்குங்க வீடுகள் இருக்குது. அதனால் பஸ் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. பஸ் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தற்போது வாங்கிட்டு இதில் தங்கி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் தங்கி இருக்கலாங்க, வீடு கட்டி கூட. அப்படி இல்லைனாக்கா மெயின் ரோட்லேயே நீங்கள் ஒரு பிளாட்டு மாதிரி வாங்கி வீடு அமைச்சிட்டு கூட அருமையாக வசிக்கலாங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.